ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாண்டிய சோர்ஸ் பார்க்க போகிறோம். பாண்டிய சோர்ஸில் வந்துட்டு சுகன்யா இருக்கே பேய் அரைஞ்ச மாதிரி உட்காந்துருக்கு. ஒரு பேய் அரைஞ்ச மாதிரி உட்காந்துருக்கே, என்னடா விஷயம்னு சொல்லிட்டு எந்திரிச்சு பழனி நக்கல் அடிச்சுட்டு கேட்க, கடைசியில் பார்த்தா அதே ஞாபகமாக இருக்கு. என்னை மீறி எவனாவது ஒன்றை தொற்றுவானா அப்படின்னு சொல்லிட்டு நக்கல் அடிக்கிறாரு. தம்பி, நீ ஒன்று நினைக்கிற, அந்த பிசாசை தள்ளி விட்டுட்டா நீ வாழ்க்கையில் நல்லா இருப்பப்பா அப்படிங்கிற மாதிரி, நீ படுத்துக்கோ நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு தங்க மாதிரி தாங்குறாரு. இப்படி ஒரு பண்டாட்டி எப்படி தங்குறாரு பார்த்துக்கோங்க. சில பேருக்கு நல்ல வைஃப் அமைஞ்சாலும் அதை பார்த்துக்க மாட்டேங்கிறாங்க. ஆனால் இந்த மனுஷனுக்கு ஒரு அவார்டே கொடுக்கணும்னா பார்த்துக்கோங்க. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும், அதாவது நம்ம செந்தில் அடிக்கிறாள். அப்புறம் தாங்கலங்க. மறுநாள் காலையில் ஏஞ்சி பார்த்தா நோட் எழுதிட்டு இருக்காரு. தம்பி என்னப்பா திடீர்னு ஆட்டோகிராஃப் எழுதுறாருன்னு சொல்லிட்டு எடுத்து பார்த்தா, அதாவது பேண்ட் வாங்கணுமா, ஷர்ட் வாங்கணுமா, சுடிதார் வாங்கணுமா, இதெல்லாம் எதுக்குப்பான்னு சொல்லி கேட்டா, இது எல்லாருமே எல்லாருக்கும் வாங்கி கொடுக்கணும், நான் இதுவரை யாருக்கும் எதுவும் வாங்கி கொடுத்தது இல்லைன்னு சொல்லிட்டு சென்டிமெண்ட்டாக 2 பேட்ட போட்டாலும், நீ வாங்குற சம்பளம் 30,000 ஓவாவுக்கு இதெல்லாம் ஓவரா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வம்பளுத்துட்டாங்க நம்ம மீனா. கடைசியில் சிக்கனமாக செலவு பண்ணணும்னு சொல்லிட்டு ஃப்ரீ அட்வைஸ் கொடுக்க, பொண்டாட்டி வந்து தாம் தூம்னு செலவு பண்ணுவாங்க. புருஷங்காரன் தான் என்னைக்குமே வேணாம்ப்பா, தப்புப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் கடைசியில் இந்த ஹஸ்பண்ட் வந்து வித்தியாசமாக இருக்காரு. நம்ம மீனா ஒரு பக்கம் சொல்கிறத கேட்கவே மாட்டேங்கிறாரு. சரி, இவர் இஷ்டத்துக்கே விட்டுறலான்னு இங்கே ஒன்று நடக்க, நம்ம ராஜு ஒரு பக்கம் முறுக்கிக்கிட்டே நிற்கிறாங்க. அதுக்கப்புறம் கிரவுண்டில் ஓடாத, மழை பெஞ்சிருக்குன்னு சொன்னால் கேட்காம ஓடி போய் சருக்குன்னு வலிக்கு விட்டு விழுவ, புருஷன் சொல்கிறத என்னைக்கு கேட்டிருக்கீங்கன்னு சொல்ல, புருஷன் சொல்கிறத ஒரே வார்த்தையில் கேட்டுட்டா அன்னைக்கு உலகம் தெரிஞ்சிடும்ப்பா, இல்லை பொண்டாட்டி சொல்கிறத புருஷங்காரு கேட்டுட்டா அன்னைக்கு காது கொடுத்து கேட்டுட்டாலே அன்னைக்கு உலகம் அழிஞ்சிடும்ப்பா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு இவங்களோட ரியாக்ஷனு. அதுக்கப்புறம் 2 பேரும் மாற்றி சிரிக்க, அதுக்கப்புறம் கோவம் குறைஞ்சிருச்சுலன்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. பேசிக்கிட்டே உட்காந்துராதமா, வாமா நம்ம ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணலாம். இங்கே ஒரு பக்கம் அடிக்கிறாங்க அலப்பற, வீட்டில் ஒரு பக்கம் அழிச்சாட்டம் பண்ணுறாங்க. யார்